உங்களுக்கு டோரிமான் இந்த டிவைசஸ் எல்லாம் கொடுத்தா நீங்க இதுல எதை சூஸ் பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் எனிவேர் டோர் ஆர் பேம்பு காப்டர். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேம்பு காப்டர் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஏன்னா அதுல வந்து பேட்டரி தீந்துரும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனிவேர் டோர் தான். அண்ட் எனிவேர் டோர் வச்சிருக்கிறதுனால எங்க வேணாலும் ஈஸியா போயிடலாம். நெக்ஸ்ட் பிக் லைட் ஆர் ஸ்மால் லைட். பிக் லைட் ஆர் ஸ்மால் லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா பிக் லைட் தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம ஏதாவது சாப்பிடுற பொருள் ஏதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா சின்னதா ஒரு லைட் அடிச்சா போதும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பெரிய பொருளா மாறிடும். சோ ஐஸ்கிரீம்லாம் இருந்தது அப்படின்னா அப்படியே லபக் லபக் லபக்னு சொல்லிட்டு பெருசா ஐஸ்கிரீம்குள்ளேயே குளிச்சு சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நெக்ஸ்ட் டைம் கிளாத். இந்த டைம் கிளாத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான டைம் கிளாத் இருக்கு. ஒன்னு வந்து புதுசாக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழசாக்கும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசாக்குற கிளாத் தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பழைய பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசாக்கிடலாம். நல்லா இருக்க. அதுக்குன்னு ரொம்ப புதுசாவும் ஆக்கிட கூடாது, இல்லனா ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் போயிடும். மெமரி பிரெட் ஆர் ஆன்சர் கிளாஸ். நம்ம ஒருவேளை எக்ஸாம்ல படிக்கல அப்படின்னா இந்த மெமரி பிரெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் மேல வச்சு அந்த பிரெட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். பட் நம்மளால எவ்வளவுதான் சாப்பிட முடியும், அவ்வளவுதான் சாப்பிட முடியாது. பட் ஆன்சர் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நீங்க எக்ஸாம்ல ஜஸ்ட் அந்த கொஸ்டினை பார்த்தா போதும், ஆன்சர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணாடியிலே தெரியும். சோ அதனால நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிளாஸ் தான் சூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் மிஷின் ஆர் வாட் இஃப் ஃபோன் பூத். சோ இந்த டைம் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நான் டைம் மிஷின் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். பட் அதுக்கு பதிலா வாட் இஃப் ஃபோன் பூத் வேணா நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்க அதுல வந்து நான் பணக்காரனா இருந்தா எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பணக்காரனா மாறிடுவீங்க. ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா இல்ல நான் பழைய மாதிரியே மாறிடுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னா கூட நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய மாதிரி மாறிடுவோம். சோ எனக்கு தெரிஞ்சு வாட் இஃப் ஃபோன் பூத் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட். இதான் சரி. நெக்ஸ்ட் ஓல்டு ஜியானா நியூ ஜியானா. இது என்னன்னா ஓல்டு ஜியானா நியூ ஜியானான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அந்த கோல்டன் ஆக்ஸ் கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு எபிசோட்ல இந்த மாதிரி டோரிமான் வந்து ஒரு டிவைஸ் கொடுக்கும். அந்த டிவைஸ்க்குள்ள யாராச்சும் ஏதாச்சும் போடுறாங்க அப்படின்னா அந்த தேவதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசு வேணுமா பழசு வேணுமான்னு கேட்கும். பழசு தான் எந்த அப்படி சொன்னோம் அப்படின்னா புதுசு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஜியான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறுதெல்லாம் அந்த குளத்துக்குள்ள வந்து விழுந்துருவான். ஐயோ போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல. அந்த தேவதை வந்து டோரிமான் கிட்ட கேட்கும், உங்களுக்கு வந்து இந்த அக்லியா இருக்கிற இந்த ஜியான் வேணுமா இல்ல ஹேண்ட்ஸமா இருக்கிற இந்த ஜியான் வேணுமான்ட்டு. அதுக்கு டோரிமான் வந்து எனக்கு பழைய ஜியான் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டனால பழைய ஜியானை அந்த தேவதை வச்சுட்டு புது ஜியானை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துரும். சோ இந்த எபிசோட் வந்து செம ஃபன்னா இருக்கும். சோ அந்த ஒரு டிசிஷன் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். சோ நீங்க வந்து யாரை சூஸ் பண்ணுவீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கிற ஜியானா இல்ல நம்ம ரெகுலர் ஜியானா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட்டிங்.